மருந்தில்லா மருத்துவம் அப்படின்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் காட்டுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய நவாம்ச கட்டத்துடைய பலன்கள் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே ராசி கட்டம் வந்து எடுத்து போட்டிருக்கேன். ஸோ வேணா அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள். ஏன்னா அப்போ தான் ஓரளவுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இவருடைய நவாம்ச கட்டத்தை ஏன் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நவாம்சம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து செய்யக்கூடிய தொழிலுடைய பார்ட்னர்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒருத்தர் வந்து தொழில் பண்ணுறாரு, அந்த தொழிலுக்கான பார்ட்னர்ஸ் எங்கே வேலை செய்வாங்க, என்ன வேலை வந்து அவங்க செஞ்சிட்ருப்பாங்க, என்ன மாதிரியான விஷயத்துலலாம் அவங்க வந்து ஈடுபட்டுருப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறது தான் நவாம்ச கட்டம். அதாவது உங்களுடைய தொழில்துறைக்கான பார்ட்னர்ஸ் எப்படிப்பட்டவங்கன்றதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். உங்கள் தொழில் என்னவா இருக்கும், எதை பற்றியே நீங்கள் வந்து சிந்தனையில் இருப்பீங்கன்றதையும் தெரிஞ்சுக்க நவாம்ச கட்டத்தை பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இவருடைய நவாம்ச கட்டத்தை பாருங்கள். நவாம்ச கட்டம் வலுவாக இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மறுபடியும் ரூல் அதே தான். திக்பலம் பெற்ற கிரகங்கள் நவாம்ச கட்டத்தில் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? குறைந்தது 1 அல்லது 2 திக்பலம் பெற்ற கிரகங்கள் நவாம்ச கட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு பெரிய பொசிஷனை அடைய முடியும். ஓகேங்களா? நீங்கள் லைஃப் டைமில் வந்து நான் ரஜினி சார் ஆகணும் அப்படின்லாம் நிறைய பேருக்கு வந்து கனவு இருக்கும். ஓகேங்களா? அது வந்து தப்பு கிடையாது. பட் இவருடைய நவாம்ச கட்டம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை வந்து பார்க்கணும். ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கனவு வந்து இருக்கணும் இல்லையா? ஸோ அதுவும் வந்து நிறைவேறதுக்கும் இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கட்டத்தை அனலைஸ் பண்ணுறது. ஸோ இவருடைய நவாம்ச கட்டத்தில் பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஓகேங்களா, திக்பலம் பெற்ற கிரகங்கள் 2 இருக்குது. ஓகேங்களா? இந்த பக்கத்தில் புதன் வந்து திக்பலம், லக்னாதிபதி லக்னத்திலே திக்பலம் நவாம்சத்தில். அதே நேரத்தில் சனி வந்து 7ல் திக்பலம். ஸோ சனியும் திக்பலமாக இருக்குது, புதனும் திக்பலமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இவருக்கு வந்து புகழ் வந்து ரொம்ப ஈஸியாகும். ஓகேங்களா? இவர் உழைப்புக்கேற்ற அந்த புகழையும் வந்து சனி கொடுத்துடுச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம், இவருடைய சனி வந்து பார்த்திங்கன்னா ராசி கட்டத்தில் வந்து 2ஆம் இடத்துல கேதுவோடு இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அதே நேரத்தில் அந்த சனி நவாம்ச கட்டத்தில் திக்பலத்தில் இருக்குது. ஸோ அதனால தான் இவருக்கு வந்து அந்த மக்கள் செல்வாக்கு, மக்களின் புகழ் வந்து இன்னமும் அப்படியே வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு சொல்லலாம். அது வந்து இன்னும் ஒரு 1% கூட அது வந்து குறையவே இல்லைன்னு நம்ம வந்து சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு இவர் கலைத்துறையை சூஸ் பண்ணதுக்கான ரீசனும் இதில் தான் இருக்குது. கலைத்துறை சம்மந்தமான பார்ட்னர்ஸ் இவருக்கு வரதுக்கான ரீசனும் 10ஆம் அதிபதி, ஓகேங்களா, 10ஆம் அதிபதி புதன் வந்து லக்னத்தில் திக்பலம். 10ஆம் அதிபதி லக்ன தொடர்பு பெறும்போது தொழில் வந்து இவருக்கு ரிலேட்டடாகவே புதன் சம்மந்தமான தொழில் வந்துடுச்சு. புதன் சம்மந்தமான ஆளுங்களுடைய கான்டாக்ட்ஸ் தான் மோஸ்ட்டாக வரப்போகுது. சரி, அரசியல் ஈடுபாடுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்னால் ராசி கட்டத்தில் சனி கேது, நவாம்ச கட்டத்தில் சூரியன் மற்றும் சனி லக்ன தொடர்பு பெறுறதுனால இவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அரசியல் ரிலேட்டடான முக்கியமான விஷயங்களில் ரொம்ப ஈடுபட்டுட்டே வராருன்னே சொல்லலாம். இவருக்கு வந்து கவனிச்சு பாருங்கள், ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் நிறையவே இருக்குன்னே சொல்லலாம். புதன் வந்து உச்சமாக இருக்குது, சுக்கிரன் சந்திரன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து ஆட்சி, சந்திரன் வந்து உச்சம். அதே நேரத்தில் குரு தன்னுடைய வீட்டில் அப்படியே இருக்கார். ஸோ குருவும் ஆட்சி வீட்டில் இருக்குது. ஸோ எல்லா கிரகங்களுமே, ஓகேங்களா, எஸ்பெஷலி எல்லா கிரகங்களுமே ஸ்ட்ராங்காகவே அமர்ந்திருக்கு. புதன், குரு, சுக்கிரன், சந்திரன், சனி அண்ட் சூரியன் வந்து 7ல் கேந்திரத்தில் இருக்குது. ஸோ எல்லா கிரகங்களும் ஓரளவு இதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவர் வந்து இவருடைய புகழ் வந்து ஒரு அளவு கூட குறையவே இல்லைன்னே சொல்லலாம். இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. உலக புகழ் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்கள், லக்கணத்திலிருந்து 5ஆம் அதிபதி, ஓகேங்களா, லக்கணத்திலேருந்து 5ஆம் அதிபதி சனி 7ல் திக்பலத்தில் இருக்குது. அதே நேரத்தில் 9ஆம் இடத்துல ஒரு உச்சம் பெற்ற கிரகம், ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் இருக்குது. 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உச்சமாக இருக்குது 9ஆம் இடத்துல. ஸோ இதெல்லாம் வந்து சிறப்பான பலனும் சிறப்பான புகழும் கொடுக்கக்கூடிய ஜாதகம்னே நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். இன்னும் வந்து நீங்கள் கிரகச்சரிக்கை வச்சு சொல்லலாம். அரசியலுக்கு சூரியன் சனி, பெண்களால் தொல்லை அப்படின்ற பட்சத்தில் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் மற்றும் சுக்கிரன், இவருக்கு அந்த தொல்லை எல்லாமே வந்து இருந்ததுன்னே சொல்லலாம். அரசியல் ரீதியாக நிறைய வந்து கமெண்ட்ஸுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, கடகத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் மகரத்தில் இருக்கக்கூடிய கேது. ஸோ இதெல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ரிலேட்டடான விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடாகவே இருந்தாலும் கமெண்ட்ஸ் வந்து வாங்கிறதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஸோ இதுதான் இவருடைய
நவாம்சத்துடைய அனாலிசிஸ். ஸோ உங்களுக்கு நவாம்சம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கணும்னா ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் இருக்கான்னு பாருங்கள். அதே நேரத்தில் நீச பரிவர்த்தனை இருக்கான்னு பார்க்கணும். அதே நேரத்தில் உச்சம் பெற்ற கிரகத்தை விட திக்பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கான்னு பாருங்கள். பரிவர்த்தனைக்கு பின் திக்பலம் இருக்கானோ நீங்கள் செக் பண்ணணும் அதே நேரத்தில். ஸோ பரிவர்த்தனைக்கு பின் சில கிரகங்கள் வந்து திக்பலத்தில் இருக்கும், ஓகேங்களா? அது மாதிரி இருந்தாலும் அந்த கிரகத்தின் சம்மந்தமான தொழில் எடுக்கும்போது ஒரு யோகத்தை ஈஸியாக கொடுக்கும்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.